கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த தனது மனைவிக்கு மீண்டும் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டதால் விரக்தியடைந்த அக்கட்சியின் நகர செயலாளர் பாபு என்பவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே பதவி விலகுவதாக அறிவித்த பின்னர் தொண்டர்கள் முன்பு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர் ராஜீவ்காந்தியை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக கள்ளக்குறிச்சி நகர செயலாளர் பாபு பேசினார். அப்போது, நான் மனநிலை சரியில்லாத நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நகர செயலாளராக பணியாற்ற இனி எனக்கு மனமும் இல்லை, எனது உடல்நிலையும் சரியில்லை என்று அவர் பேசினார். அத்தோடு, இத்தனை காலம் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய என்னோடு பணியாற்றிய அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நகர செயலாளர் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நானும் எனது மனைவியும் முன்னாள் கள்ளக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான அழகுவேல் பாபுவும் விலகிக் கொள்வதாக தெரிவித்து ராஜினாமா கடிதத்தை மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட செயலாளர் குமரகுருடம் அளித்தார். அதற்கு பிறகு மேடைக்கு முன்பாக திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து மேடையிலேயே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றார். இதனால் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் மோகன் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மத்தியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது, கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அழகுவேல் பாபுவிற்கு இந்த முறை சீட்டு வழங்காததால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக அவரது கணவர் அதிமுக நகர செயலாளர் பாபு இந்த அதிரடி முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு மன உளைச்சல் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து வர வேண்டும். நாம் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இன்று ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்த நோக்கம் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இனிமேல் தொடர்ந்து நான் நகர கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என் மனநிலையும் இல்லை, என் உடல்நிலையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்காக உழைத்த என்னோடு பணியாற்றிய உங்கள் அத்தனை பொறுப்பாக உணர்கின்ற எனது நன்றியை கூறி தம்பி ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கழகத்தின் அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான